இல்லை, எனக்கு என் ஃபோனில் கிட்டத்தட்ட 18,000 சேவ்டு மெசேஜஸே இருக்கு, சேவ்டு நம்பர்ஸ் இருக்கு. என்னுடைய நண்பர்கள் இப்போ தந்தி டிவியில் பார்த்தா உடனே அவரோட நம்பரை நோட் பண்ணால் என் நம்பர் ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு அந்த முன்னெல்லாம் 50 நம்பர் 75 நம்பர் அது இல்லை இப்போ. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 18,000 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த நம்பருக்குள்ளே வர கால்ஸை மாத்திரம் நான் எடுக்கிறேன். அன்னோன் நம்பர்ஸ் எடுக்கிறதில்ல. அன்னோனில் சில பேர் பிஸ்னஸ் விஷயமா பேசணுன்னா அவங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. சார் இந்த விஷயமா நான் பேசணும், அப்போ நான் இமீடியட்டாக நான் கால் பண்ணுறேன். அதனால் எனக்கு ஆனால் என்னென்னா சைலண்டில் வச்சுக்க வேண்டியிருக்கு ஃபோனை. என்னுடைய ஃபோனை எனக்கு பெரிய பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு 4 நம்பர் இருக்குது. ஒரு நிமிஷம் ஆகுமா நான் கொடுக்கறதுக்கு? ஆனால் எத்தனை நம்பர் அண்ணாமலைக்கு இருந்தாலும் ஒரு நம்பர் கூட அவர் எடுக்க மாட்டார். அவருக்கு 5 அசிஸ்டண்ட்டு, அண்ணன் குளிக்கிறாரு தூங்குறாரு இது மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர நான் தைரியமாக எந்த ஃபோன் வந்தாலும் எடுப்பேன். ஏன்னா நான் கரப்டட் பர்சன் கிடையாது. அண்ணாமலை எடுக்க சொல்லுங்க, ஃபோன் அடிச்சா டைரக்டாக எடுத்து பேச சொல்லுங்க. பேச மாட்டார். நேற்றுக்கு கூட பார்த்தேன், ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் தலைவர் சொல்றாரு, நான் ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன் வாங்க அப்படின்ட்டு லேண்ட்லைன் நம்பர் கொடுக்குறாரு. ஏன் செல்போனுக்கு எதுக்கு இருக்கு? நம்மளை தொடர்பு கொள்ள தானே. அப்படி என்ன அடையாளத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ஒளிஞ்சு இருப்பேன், எனக்கு நீங்க வேணும் உங்களுக்கு நான் வேண்டாமா அப்படின்னா என்ன? எனக்கு அது புரியல. நடிகர்களாக இருக்கட்டும், ரசிகர்கள் வேணும் அது வேணும், ஆனால் நம்பர் கொடுக்க மாட்டேன். பிஏ அவன் பிஏ அவனுடைய பிஏ அவனை பாரு அப்படின்னா எப்படி சரியா வரும்? ஏன்னா ஃபோனில் மிரட்டுறதுனால என்னத்தை சாதிச்சிட முடியும்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் சட்ட ரீதியாக இது தவறு. அடுத்தவருடைய ஒரு ஃபோன் நம்பரை அவங்க அனுமதி இல்லாமல் போடுறது மிகப்பெரிய தவறு. அதில் 2 பேர், ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ட்விட்டரில் போட்டிருக்காரு. அவங்க 2 பேர் மேலேயும் அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டோடு எடுத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அது யாருன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன். நான் டெப்டி கமிஷனர். ஒருத்தர் பாஜகவினர், இன்னொருத்தர் தெரியல சார், தெரியல. ஒருத்தர் போட்டிருக்காரு, பிரசாந்த் கிஷோர் மாதிரி 100 கோடி கொடுத்தா இவர் அரசியல் வியூகம் அமைச்சு கொடுப்பாராம். இந்த மாதிரி சொந்த காசுல சூன்யம் வச்சுக்க எந்த கட்சியாவது நினைச்சால் SV சேகரை அனுபவம். என்னுடைய ஃபோன் நம்பர் போட்டு மண்டை காலி சென்னை. அதாவது அவ்வளோ நகைச்சுவையா சொல்றாரு. யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கல சார். டெல்லி தமிழ்நாட்டை பாதர் பண்ணவே இல்லை. எவ்வளோ கை கழுவி விட்ட ஒரு மாநிலமாகத்தான் நான் நினைக்கிறேன் தமிழகத்தை. இல்லை சார், நான் ஒரு தடவை மோடி அவர்களே ராத்திரி 11:45 மணிக்கு அவருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன் டெல்லியில். அப்படி அந்த பக்கமாக நிறுத்திட்டு அங்கே போய் ஆஃபீஸில் லெட்டர் கொடுத்துட்டு வரேன். காலையில் 8 மணிக்கு அவருடைய ஆஃபீஸ்லேருந்து ஃபோன், பிரைம் மினிஸ்டர் உங்கள் லெட்டரை படிச்சுட்டாரு, நான் அவர் ஜேபி நட்டா ஆஃபீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஜேபி நட்டாவை பாருங்கன்னு. ஜேபி நட்டாவுக்கு ஃபோன் பண்ணால் 3 நாள் அவருக்கு ஃபோனே எடுக்க முடியல. அதனால தலை மட்டும் சரியா இருந்தா போறது, சுற்றி இருக்கிற வால்லாம் சரியா அப்படி தலைக்கு தலை ஆடிட்டு இருந்தாக்க அது வாய்ப்பே கிடையாது. ஆட்சி 3 தடவை முடிஞ்சு போச்சு. பிஜேபியோட ஆட்சியும் முடிஞ்சிருச்சு அங்க. அவ்வளவுதான். சாதாரண குதிரை கிடைச்சாக்கள் அது கோடு போட்டு வரி குதிரை ஆகிடுறாங்க. நிர்மலா சீதாராமன் வரி இல்லாத எதுவுமே அவங்களால பார்க்க முடியல. மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்யாத வரைக்கும் எந்த கட்சியும் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது. ஆமா, கவர்னரை பார்க்கறது என்ன சார், அவரும் ஃப்ரீயா தானே இருக்காரு. யார் கூப்பிட்டாலும் போய் பார்த்துடலாம். நான் கூட அவரை பார்க்கணும்னு ஒரு தடவை கேட்டேன், பதிலே வரல. நான் உங்களை பார்க்கணும்னு கேட்ட லெட்டரை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், இனிமேல் நீங்கள் உங்களை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு நானே திருப்பி பதில் போட்டேன். அதுக்கப்புறம் கேட்டாராம், அவர் யார் அவருன்னு கேட்டார். எனக்கு என்னதுக்கு கவர்னரை பார்த்து, நான் எனக்கு என்ன, சும்மா பல கவர்னரை பார்த்துருக்கோம், அது மாதிரி பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். இது மாதிரி நம்ம இருக்கோம். அதுக்கு மேலே வேற என்ன இருக்கு? என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க, ஒரு டீ கொடுப்பாங்க, யாராவது ஒரு வீணை வாசிச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளோதானே. அதுக்கு மேலே அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்?